வெல்கம் டு த ப்ரொஃபஸர் ரெக்கமெண்டட் இன்ஜினியரிங் காலேஜ் சீரீஸ் 2026. இந்த சீரீஸோட அப்ஜெக்டிவ் என்னென்னா ஹிடன் ஜெம்ஸாக இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது தான். ஏன்னா சில காலேஜஸ் மார்க்கெட் பர்செப்ஷனை விட பெட்டராக இருக்கும், சில காலேஜஸ் குறிப்பிட்ட பிரான்ச்சஸ்க்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், சில காலேஜஸ் லொக்காலிட்டி வைஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படிப்பட்ட காலேஜஸை தான் இந்த சீரீஸில் நம்ம ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக 2026க்காக எடுக்கப்பட்டது. நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா அந்த காலேஜோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸை நிச்சயமாக பாருங்கள். ஏன்னா எவ்ரி இயர் அந்த காலேஜோட டிமாண்ட் சேஞ்ச் ஆகும், பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகும், டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டை போய் நிச்சயமாக பாருங்கள். இந்த வீடியோவை அவசியம் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் சென்னை ஓஎம்ஆரில் இருக்குது. இதோட டிஎன்ஏ கோட் 1311 அண்ட் இந்த காலேஜ் 1998 வருடம் ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ். இந்த காலேஜை நாங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்னை நாங்கள் அப்சர்வ் பண்ணோம். அண்ட் எங்களோட ரிசர்ச் படி கேசிஜி காலேஜை நாங்கள் 3 கேட்டகரிஸில் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம். முதல் கேட்டகரி அண்டர் ரேட்டட் காலேஜ், அதாவது ரொம்ப குறைவாக மதிப்பிடப்பட்ட ஒரு கல்லூரி. இதை நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். சென்னை ரீஜனில் இருக்கிற 90 காலேஜில் கேசிஜி ஆல்மோஸ்ட் ஒரு 25th பிளேஸில் இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிமாண்ட். அதை நாங்கள் ஒரு 10-12வது இடத்துல இருக்கிற இன்னொரு கல்லூரியோட ஒப்பிட்டு பார்த்தோம். அப்படி ஒப்பிட்டு பார்க்குறப்போ என்ன தெரிஞ்சுதுன்னா, இப்போ கேசிஜியில் NAAC அக்ரிடிடேஷன் கிரேட் A+ இருக்குது. NBA அக்ரெடிட்டட் பிரான்ச்சஸ் 6 பிரான்ச் இருக்குது. இதே அந்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா NAAC அக்ரெடிடேஷன் இல்லை. NBA அக்ரெடிடேஷன் ஒன்லி ஒரு பிரான்ச்சுக்கு தான் இருக்குது. 2 காலேஜுக்கும் சிமிலர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். அவங்க 2 பேருமே அட்டானமஸ் காலேஜ். நம்ம இப்போது பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப அதிகமாக பார்க்குற ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ். ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு இந்த 2 காலேஜும் அஃபிஷியலாக NIRFக்கு கொடுத்த டேட்டா படி பார்த்திங்கன்னா 2 காலேஜுக்கும் ஆல்மோஸ்ட் சேம் மீடியன் சேலரி தான் இருக்குது. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜும் ஆல்மோஸ்ட் சேம் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் 2026ல் கேசிஜி ஆல்மோஸ்ட் 92% பிளேஸ்மெண்ட் ரேட் வச்சுருக்காங்க. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் படி சென்னை ரீஜனில் கேசிஜி காலேஜை நிச்சயமாக 10 to 12 ரேங்க்கில் நம்ம பிளேஸ் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜை செலக்ட் பண்ணணுன்னா நான் இப்போது குறிப்பிட்ட NAACனா என்ன, NBAனா என்ன, NIRFனா என்ன, இதெல்லாம் நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நான் கூடிய விரைவில் ஒரு வீடியோ பண்ணுறேன், நீங்கள் அவசியம் அதை பாருங்கள். இப்போ நம்ம 2வது கேட்டகரிக்கு போகலாம். நான் கேசிஜியை லொக்காலிட்டி பிக் சவுத் சென்னைங்கிற கேட்டகரியிலையும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த காலேஜ் OMR காரப்பாக்கத்தில் இருக்குது. லொக்கேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா வேளச்சேரி, அடையார், துறைப்பாக்கம், திருவான்மியூர் எல்லாத்துக்கும் ரொம்ப பக்கமாக தான் இது இருக்குது. ஸோ இது லொக்கேஷன் வைஸ் ஒரு நல்ல சாய்ஸ். ஆல்மோஸ்ட் இது ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிற காலேஜுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணுறப்போ 3 to 4 hours ட்ராவல் பண்ணுற மாதிரி டெஃபினட்டாக சூஸ் பண்ணாதீங்க. அண்ட் டெஃபினெட்லி இந்த காலேஜ் சவுத் சென்னையில் இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான காலேஜ். இப்போ நம்ம ஃபைனல் கேட்டகரிக்கு போவோம். அதுதான் பிரான்ச் ஸ்பெஷாலிட்டி, அதாவது ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த காலேஜ் ரொம்ப சரியான தேர்வு. அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏரோஸ்பேஸ் இல்லைனா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மாதிரி ஸ்பெஷாலிட்டி பண்ணுறப்போ ஜஸ்ட் நேம் ஃபேன்சிக்காக மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு ரொம்ப கிளியரான பிளானிங் இருக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணி பண்ணணும். 2வது அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் அந்த மாதிரி கோர்சஸை நிச்சயமாக சூஸ் பண்ணணும். இந்த காலேஜோட ஃபவுண்டர் டாக்டர் கேசிஜி வர்கீஸ், அவர் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ஏர்லைன்ஸ் ஆரம்பித்தவர். இந்த 2 கோர்ஸும் அவங்களுக்கு அனதர் ட்ரெண்டிங் கோர்ஸோ ஒரு ஃபேன்சியான கோர்ஸோ கிடையாது. அவங்களுக்கு இது டிஎன்ஏலே இருக்கிற ஒரு கோர்ஸ். அப்புறம் கேசிஜியில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா, சூப்பர்சானிக் ஜெட் ஃபெசிலிட்டி இருக்குது, விண்ட் டனல் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரு ப்ரைவேட் காலேஜுக்கு இதெல்லாம் ரொம்ப அமேசிங்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மேலும் இங்கே டிஆர்டிஎல் அப்புறமா டிஆர்டிஓவோட ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. இங்கே உள்ள பசங்க கேசிஜி சேட்டுங்கிற ஒரு சேட்டலைட்டை அவங்களாவே உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஏரோநாட்டிக்கல் ஆர் ஏரோஸ்பேஸ் சூஸ் பண்ணுற பசங்களுக்கு அவங்களோட ஷார்ட் லிஸ்ட்டில் நிச்சயமாக கேசிஜி காலேஜ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போது உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு டேபிள் காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த டேபிளில் என்ன இருக்குன்னா, போன வருஷம் டிஎன்ஏ டேட்டாவை பேஸ் பண்ணி 2026ல்
எந்த கட் ஆஃப் வாங்கினவங்கெல்லாம் கேசிஜியை சூஸ் பண்ணலாங்கிற ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் இருக்குது. இதை நாங்கள் பல காலேஜஸை ரிசர்ச் பண்ணி நிறைய இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இது ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃபுங்கிறதையும் நாங்கள் மனசில் வச்சு க்ரியேட் பண்ண ஒரு ரிப்போர்ட். இந்த ரிசர்ச்சை பேஸ் பண்ணி உங்களோட இனஃப் ரிசர்ச்சையும் பண்ணி அப்புறமா ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுங்க. இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நேராக போய் ஒரு தடவை அந்த காலேஜோட கேம்பஸ், அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ், அவங்க லேப் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ஏன்னா இது உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலம். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ என்னோடய ப்ரொஃப்சாம் ரேட்டிங் இந்த காலேஜுக்கு என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ப்ரொஃப்சாம் ரேட்டிங் ஃபார் திஸ் காலேஜ் இஸ் 7.6 out of 10. இந்த ரேட்டிங்கை நாங்கள் எப்படி கொடுக்குறோன்னா, மோஸ்ட்லி நாங்கள் ரிசர்ச் பண்ண டேட்டாவை வச்சும், அதுக்கப்புறமா அந்த கல்லூரியில் உள்ள ஃபவுண்டரையோ இல்லைனா சேர்மனையோ மீட் பண்ணி அவங்களோட விஷன் டுவர்ட்ஸ் த காலேஜை தெரிஞ்சுக்கிட்டு, ப்ளஸ் அந்த கேம்பஸையும் விசிட் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். கேசிஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க சேர்மனை மீட் பண்ணுறதுக்கும் அவங்க கல்லூரியை விசிட் பண்ணுறதுக்கும் அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம். ஒன்ஸ் நாங்கள் அந்த கல்லூரியை விசிட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா அதை இன்னொரு வீடியோவாக நான் அவசியம் போடுறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இன்னும் அடுத்த காலேஜஸில் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறப்போ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ 10 கமெண்ட்ஸ் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு நான் பர்சனலாக ஒரு கன்சல்டிங் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.